வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பீட்ரூட்ல நம்ம ரசம் தான் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ண போறோம்னா பீட்ரூட் வந்து ஒரு சின்ன கப்ல ஒரு கப் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இது கூடவே வந்து ஒரே ஒரு வரமிளகா அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி. பீட்ரூட்டை வேக வச்சுப்போம். இதிலே மஞ்சள் பொடியும் போட்டுடலாம். பீட்ரூட் நல்லா வெந்தெடுத்து இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி கொஞ்சம், அப்புறம் தேவையான உப்பையும் போட்டுறேன். இது கூடவே வந்து புளி தண்ணியும் சேர்த்துருவோம். சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த குட்டி கப்பில் ஒரு கப்பு புளி தண்ணியும் சேர்த்தாச்சு. ரசப்பொடி ஒரு 2 டீஸ்பூன் ரசப்பொடி. இதெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு கொதி வரட்டும். ரசப்பொடி எந்த ரசப்பொடியும் நம்ம போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கொள்ளு ரசப்பொடி தான் சேர்த்துருக்கேன். புளி தண்ணியும் நல்லா கொதிச்செடுத்து இப்போ இதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நான் பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி இந்த மாதிரி பருப்பு ஜலம் ரெடி பண்ணியாச்சு. அதையும் விட்டுருவோம். இதுலேயே மேலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சமா வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். ரசம் நல்லா நுரைச்சின்னு வந்துடுது. இந்த பக்கம் வந்து இழுப்பக்கரண்டியில எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு மட்டும் தாளிச்சா போதும். நாம கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். மேலாக எப்பயும் போல் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருவோம். நம்மளுடைய ரசம் ரெடி, பீட்ரூட் ரசம் ரெடி. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நல்ல சுட சாதத்தில் நெய்யை விட்டு ஓட ஓட ரசம் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு நல்லா தேங்காய் போட்ட கறி, இல்லை கூட்டு, இல்லை காரக்கறி எது தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பீட்ரூட் ரசம். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.